பலருக்கும் டார்க் சாக்லேட்ஸை பற்றியான ஒரு விழிப்புணர்வு பலருக்கும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் டார்க் சாக்லேட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாக்லேட்டும் கண்டிப்பாக வேறங்க. சாக்லேட்டுன்ற பேரை கேட்டாலே என்னமோ எல்லாருமே அந்த பழைய சுகருக்கு ஞாபகம் தான் வரும். அது கிடையாது. உண்மையிலேயே இந்த கோகோ இருக்கிற பொருள் தான் உண்மையிலே டார்க் சாக்லேட். அந்த கோகோவே இல்லாமல் சும்மா வந்து பார்க்குற ப்ரௌன் கலரில் கலர் தடவி வச்சிருக்கிற சுகர் வந்து சாக்லேட் கிடையாது. ஸோ அதனால் இந்த டார்க் சாக்லேட் இருக்கிற ஒரு டார்க் சாக்லேட் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி பார்க்குறது அந்த சாக்லேட்டில், அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எப்படியெல்லாம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், மன அழுத்தம், மனப்பதட்டம், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராமல் இந்த சாக்லேட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றதையோ, ஸோ இதோட சாக்லேட்டோட வரலாறு என்ன, இதில் என்னென்ன ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் இருக்கும், இதில் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இன்னும் பல டவுட்டுகள் நம்ம மனசுக்குள்ளாடி இருக்கும். மற்ற சாக்லேட்டுக்கு இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்ற பல கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நம்ம விடை காணலாம். நான் டாக்டர் கிறிஸ்டியன் லியோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஹிஸ்டரின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து பயன்படுத்தி வராங்க இந்த சாக்லேட்டை. அந்த டைமில் வந்து இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்காக தான் ஒரு யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கடவுளுக்கு அந்த மத சடங்குகளில் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. 1500 காலகட்டங்களுக்கு பிறகு யூரோப்பியன் காண்டினென்ட்ஸில் இந்த சாக்லேட்டு பரவ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இது ஒரு மாடர்ன் சாக்லேட்டாக ஒரு வியாபார ரீதியாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. இந்த சாக்லேட் வந்து கேக்கோன்ற ட்ரீல இருந்து தான் முதலையாக உருவாகுது. இந்த கேக்கோ ட்ரீல வந்து உருவாகிற இந்த கேக்கோ பாட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த மரத்தில் உருவாகிற அந்த விதை, அந்த பாட்ஸுக்குள்ளாடி இருக்கும் விதை, அதை எடுத்து ஃபெர்மெண்டேட் பண்ணி உணக்குவாங்க. ட்ரை பண்ணி பிளெண்ட் பண்ணி அதை ஒரு கோகோ மாஸாக எடுத்து அதை தான் நம்ம சாக்லேட்டுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது சாக்கோவாக மாறும். கேக்கோவிலிருந்து இது சோக்கோவுக்கு மாறும். ஸோ இதுதான். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை எந்த அளவுக்கு தின்பண்டங்கள் ஆட் பண்ணுறோன்றதை பொறுத்து இதோட பர்சன்டேஜை வந்து முடிவெடுப்போம். இப்போ இந்த ஆட் பண்ணப்பட்ட சோக்கோ இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கிற சாக்லேட்டில் 70% இருந்துச்சுன்னு சொன்னால் 70% டார்க் சாக்லேட் அண்ட் 30% மீதி சுகர். அதே நேரம் நான் வந்து தப்பாக வந்து டேரி மில்க் எல்லாமே டார்க் சாக்லேட்டுன்னு தப்பாக நினச்சி அதுக்குள்ளாடி டார்க் சாக்லேட்டே இருக்காது, சில நேரங்களில் 10% கீழே இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் அதை வாங்கி மீதி அது பார்க்குறதுக்கு ப்ரௌனாக இருக்கிறதுனாலேயே இதுதான் ஹெல்த்தியானது அப்படின்னு நினச்சி நான் பல மாதங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு தெரியாமல், ஸோ இதனால் ஒரு 10 கிலோவுக்கு மேலே வெயிட்டு கூடுனது இல்லாமல் எந்த பலனும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சாக்லேட் இப்படி எடுக்கும்போது டெஃபினெட்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 70% சாக்கோ அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில சோக்கோவில் வந்து இன்னொன்று எடுத்திங்கன்னா 55% சாக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 30%, 50% அண்ட் 99%, 85% இப்படி வந்து அதிகமாக பல பரிமாணங்களில் வந்து இதை போடுவாங்க. 70%க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த சாக்லேட்டை எடுங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி ஏன்னா இல்லைன்னா நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமான ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுனால எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. பிரேசில், சவுத் அமெரிக்கா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் அதிக அளவில் கல்டிவேட் ஆகுது. பட் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாக்கோ ட்ரீ வந்து கல்டிவேட் பண்ணப்படுது. இதில் அதிக அளவில் மருத்துவத்தன்மை, நான் சொல்ல போகிற ஆரோக்கியத்தன்மையை தருகிற ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ்னு பார்க்கும்போது தியோப்ரமைன், இது ஒரு மைல்டு ஸ்டிமுலண்ட் அண்ட் வாசோ டைலேட்டர். ஃப்ளாவோனாய்ட்ஸ், ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், பல உடல் நன்மைகளை இதுதான் கொடுக்குது. கஃபைன் இருக்குது, காஃபியில் இருக்கிறத விட குறைவாக தான் இருக்கும் இந்த கோகோவில். பினைல் எத்தலமைன் என்ற மூட் என்ஹான்சிங் காம்பவுண்டும் இதில் இருக்குது. இன்னும் பெனிஃபிட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் அடிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் அட்டாக் வராமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ஒரு 20 to 30 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக இதை சாப்பிட்டு வரலாம். ஸோ ஒரு 20 to 30 கிராம்னா ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்டு வரனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றனாலே பெரிய சைட் எஃபெக்ட்ஸோ பிரச்சனைகளோ பெரிய அளவில் வந்து வராது. ஸோ பட் இருந்தாலுமே லிமிட்டாக எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இது வாசோ டைலேட்டர். ஸோ அதனால் பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணும். எல்டிஎல் ஆக்சிடேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால கெட்ட கொழுப்போட ஆக்சிடேஷன் ரெடியூஸ் ஆகி பிளாக் ஃபார்மேஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால்
உங்களோட பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிருக்கும் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும். அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து பலப்படுத்துறதுனாலையும் குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தர்றதுனாலையும் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிக் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற கஃபைன் அண்ட் தியோப்ரமைன் மென்டல் அலர்ட்னஸ் அதிகப்படுத்துது. இது ரெண்டும் நம்ம மூளை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கும் நல்ல செயல்பாடை அதிகப்படுத்தி தர்றதுக்கும் கஃபைன் அண்ட் தியோப்ரமைன் உதவி செய்யுது. இதில் இருக்கிற ஃப்ளாவனாய்ட்ஸ் பிரெயினில் வந்து சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கும் அண்ட் ஸ்ட்ரோக் வராமல் ரெடியூஸ் பண்ண இதில் இருக்கிற மைல்டு ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி உங்களோட இஸ்கேமிக் ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபுல் டே சர்க்குலேஷன் உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. டோப்பமைன், செரோட்டோனின் அண்ட் எண்டோஃப்ரின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனால மூளை நல்லா ஹாப்பியாகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. கொக்னிட்டிவ் டிக்ளைனை ரெடியூஸ் ஆகி அல்சைமர் போன்ற பிரச்சனைகள் வந்து வர்றதை வந்து தாமதப்படுத்தி தருது. அதோட மெக்னீஷியம், சிங்க், அயன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த குறைபாடுகளையும் பூர்த்தி பண்ணி தருது. குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனீமியாவில் பல பேர் பாதிப்பு இருப்பாங்க. ஸோ இந்த பெண்கள் வந்து அதிக அளவில் அயன் சத்துப்பாடு குறைவுனால இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறது வந்து குறைஞ்சு கேன்சர் பிரச்சனை வந்து வர்றதை வந்து தடுக்க உதவி செய்யுது. அதோட நம்மளோட தோல் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் ஹைட்ரேஷன் ஆகவும் யூவி ரெசிஸ்டன்ட்டும் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் பொலிவாகவும் இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அண்ட் முக்கியமாக நம்ம இன்னொன்று தெரிய வேண்டியது வந்து இது ஒரு நேச்சுரல் வயக்ரா மாதிரி செயல்படும். விந்து உந்துதல், விரைப்புத்தன்மை, ஸோ இப்படி பல பிரச்சனைகளுக்கு மருந்து இருந்தாலுமே நார்மலாக வந்து ஒரு லிபிடோ பூஸ்டிங் மெடிசின் பெரிய அளவில் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த டார்க் சாக்லேட் வந்து லிபிடோவை பூஸ்ட் பண்ணி தரும். அதாவது உடலுறவு கொள்றதுக்கான நாட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் உதவி செய்யும். இதை மாதிரியான பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக 70% மேலே சாக்லேட் இருக்கிற இந்த சாக்லேட்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. டைஜஷனோட ஹெல்ப் பண்ணுது அண்ட் மசில் ரெக்கவரி ஹெல்ப் பண்ணுது. இப்படி வரிசை அடிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் கேன்சர் ப்ரிவென்ஷன், உடல் உறவில் ஆர்வம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி மனிதன் என்னென்ன விருப்பப்படுறானோ இது எல்லாமே இந்த டார்க் சாக்லேட் கொடுக்குது. ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட் வந்து சாப்பிட்டு வாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு அதோட பிரதிபலன் கிடைக்கும். பெரிய அளவில் வந்து இதோட டாக்ஸிசிட்டி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு கணிசமான அளவில் எந்த அளவில் அவர் பரிந்துரைக்கிறாரோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கிறது இன்னும் உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் லியோ.